இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேர்ச்சி என்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து விசுவாசிகளின் குணநலங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இங்கே வசனம் இவ்வாறு சொல்கிறது, 1 யோவான் 5:4-5 தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரர் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் என்று சொல்லி இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. உலகத்தை ஜெயிக்கிறவன். இந்த விசுவாசி எப்படிப்பட்டவனா, அவன் குணாதிசயங்கள் எப்படிப்பட்டவதாக இருக்குது, அவன் ஜெயிக்கிறவனாய் இருக்கிறான். இன்றைக்கு சில நேரங்களில் எப்படிப்பட்ட ஜெயத்தை நாம் எதிர்கொள்கிறோம். உலகம் பாருங்க, அந்த உலகத்தை ஜெயிக்கிற மனுஷன். உலகம் என்னொன்னே பூமி அப்படின்னு நினைத்து விடக்கூடாது. உலகம்னா உலக வாழ்க்கை, உலகில் உள்ள மனிதர், உலக காரியங்கள், உலகத்தை ஜெயிக்கணும். இன்னைக்கு உலக பிரகாரமான வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு உண்டு. கிறிஸ்தவ ஜீவியத்தில் உலக பிரகாரமான வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை. அப்போ இன்றைக்கு உலகை ஜெயிக்கிற ஜெயம் நமக்கு இருக்கிறதா? 1 யோவான் 5:19 நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதென்றும் அறிந்திருக்கிறோம். நம்ம தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கோம். ஆனா அந்த உலகம் எப்படி இருக்குன்னா பொல்லாங்கன் கையில இருக்குது. அப்ப பொல்லாத சிந்தனை இருக்குது, இந்த உலகத்துக்குள்ள பொல்லாத காரியங்கள் இருக்குது. அப்போ இந்த உலகம் நம்மில் எதிர்பார்க்கிற காரியம், நம்ம தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கோம். நம்மளுடைய காரியம் ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் நம்ம இந்த உலகத்துக்குள்ளதான் இருக்கிறோம். உலக செயல்கள் நம்மை நெருக்குகிறது. யோவான் 17:11 நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் தம்மை போல ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவோடு மண்டாடுகிறார். நான் இந்த உலகத்துல இல்லை, ஆனால் இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். இந்த ஜனங்கள் உலகத்துல இருக்காங்க, நான் இல்லை. எனக்கு தந்திருந்த இந்த ஜனங்களை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொல்ல. ஏன்னா இந்த உலகம் பொல்லாங்கனின் கைக்குள்ளாக இருக்கிறது. அப்போ பொல்லாத எண்ணங்கள், சிந்தனைகள் சில நேரங்களில் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்மை ஜெயிக்க முடியாதபடிக்கு நாம் சோர்ந்து விடுகிறோம். 1 யோவான் 2:15-16 உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனென்றால் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள், அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் சொல்லி எங்கே சொல்லப்பட்டிருக்குது. இப்போ உலகத்தில் உள்ளவைகள், உலகத்துல இருக்கிற காரியங்களுக்கு அன்பு செலுத்தும். உலக மனிதன் மீது அன்பு. சிலர் பாருங்க, அளவுக்கு அதிகமான பாசம் இந்த பிள்ளைகள், பெற்றோர்கள் பிள்ளைக்கு மேல அந்த அளவுக்கு அதிகமான பாசம் வச்சிருப்பாங்க. பாருங்க, சில நேரங்கள் அன்பு வைக்காதுங்க. அதான் சொல்லுங்க, மாம்சத்தின் இச்சை பாருங்க, நம்ம பெருமை வந்துடுது. சில மனுஷங்க கொஞ்சம் ஆண்டவர் உயர்த்திடக்கூடாது, ஆசீர்வாதம் கிடைச்சிடக்கூடாது, பாருங்க பெருமை வந்துடும். பாருங்க, நார்மலா யார்கிட்ட பேசுறது கிடையாது. சில நேரங்கள்ல கத்தர் அந்த உலக மனுஷனுடைய எண்ணங்கள் அப்படிதான் இருக்கும். பாருங்க, அற்பமாக நினைத்து விடுவார்கள் மனிதர்களை, மற்றவர்களை அற்பமாக நினைக்கிறவர்கள் உண்டு. சில ஊழியர்கள் கூட மற்றவர்களை அற்பமா நினைப்பாங்க. அவர்கள் ஏதோ பெரிய வல்லமை உள்ள ஊழியத்துல இருப்பது போல, மற்றவர்கள் ஒண்ணுமே இல்லாத போல சிலருடைய எண்ணங்கள் அப்படி இருக்கு. ஏன்னா உலகத்துல இருக்கும், உலக எண்ணங்கள் நம்மை நெருக்குகிறது. பாருங்க, நீங்க சில நேரங்கள்ல கடற்கரையில செல்லும் போது நம்ம கவனித்து பார்த்தோன்னா மீனை கவனித்து பாருங்க. அது உயிரோடு இருக்கும்போது அதுக்கு அழகு இவ்வளோ அழகா இருக்கும். ஆனால் அந்த மீன் செத்து போய்விட்டால், அது வெள்ளத்துல அடித்து செல்லும் போது அதோட நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கும் பாருங்க. இன்றைக்கு சில விசுவாசிகளுடைய நிலைமை செத்த மீனுக்கு ஒப்பா இருந்தது போல இருக்கு. வாழ்க்கையில விசுவாசிக்காத ஒரு மனிதன் செத்த ஜீவியத்திற்கு சமம். பாருங்க, ஒரு மனிதன் விசுவாசம் இல்லைன்னா, இயேசு அவர் மீது உள்ள நம்பிக்கை இல்லைன்னா, அவன் செத்த ஜீவியத்திற்கு வாழ்ந்தும் பிரோஜனம் இல்லை. ஒரு மீனை போல, ஒரு செத்த மீன் அது
வெள்ளத்தில் அடித்து கொண்டு சென்று போவது போல இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில விசுவாசம் இல்லாதவர்கள் உலகத்தால் இழுப்புண்டு மடிந்து போவார்கள். உலக எண்ணங்கள் நெருக்குகுது, உலக ஆசைகள், பணம், பொருள் மேல பாருங்க நிறைய உலக காரியங்கள், உலக கவலை. இன்றைக்கு சில நேரங்கள் அப்படிதான். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு கூட நம்மளுக்கு பலன் இல்லை. 2 தீமோத்தி 4:10 சொல்லப்பட்டிருக்கிறது, ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்திற்கு போய்விட்டான் என்று சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்குது. அங்க பாருங்க, பவுலோடு கூட இருந்தவங்க அநேகர் அவனை விட்டு பிரிந்து போயிட்டாங்க. தீத்து அவனும் என்ன செய்யறான், பிரிந்து போய்விட்டான்னு சொல்லிட்டு பவுல் சொல்றான். ஒவ்வொருவரும் பிரிந்து போயிட்டாங்க. மார்க்க கூட்டி கொண்டு வாங்கன்னு சொல்லி கேட்க, லூக்கா மாத்திரம் என் கூட இருக்கிறான்னு சொல்லி பவுல் சொல்றான். சில நேரங்களில் நம்ம விட்டு நம்ம கூட இருக்கிறவங்க பிரிந்து போயிடுவாங்க. உலக எண்ணத்தோடு உள்ளவங்க பிரிந்து போயிடுவாங்க. கூட இருக்கிறவங்க, விசுவாசிகள் கூட இருக்கிறவங்க மிக குறைவு. பிறகு விசுவாசத்தினாலே உலகத்தை ஜெயிக்க முடியும். இயேசு நம்ம கூட இருந்தாதான் உலகத்தை ஜெயிக்க முடியும். உலகத்தில் நம்ம இல்லைன்னா உலகத்தில் உள்ள காரியங்களுக்கு நம்ம இழுப்புண்டு போய் விடுவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்க, உலக எண்ணங்கள் சில நேரங்களில் உலக ஆண்டவரை நம்ம நோக்கி கவனித்து பார்க்கணும். இந்த உலகம் என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யணும், லாபத்தை காட்டும், பணத்தை காட்டும், வியாபாரத்தை காட்டும். பாருங்க, இதெல்லாம் அனுபவிச்சா சந்தோஷம், இப்படி இல்லை, அந்த பணம் இருந்தா நமக்கு இதெல்லாம் இருந்தா நான் நிம்மதியா இருப்பேன். சிலர் சொல்லுவது உண்டு, இதெல்லாம் கிடைச்சா நான் சந்தோஷமா இருப்பேன், இந்த வேலை கிடைச்சா என்ன சந்தோஷமா இருப்பேன், பாருங்க இந்த குடும்பம், இந்த வீடு, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைச்சா நான் சந்தோஷமா இருப்பேன் என்று தவறான எண்ணத்தை பிசாசு கொண்டு வருகிறது. அதல்ல, வீடோ பொண்ணோ பொருளோ அது சந்தோஷத்தை கொண்டு வராது. இயேசு நமக்கு சந்தோஷத்தை தருவார். நம்ம வாழ்க்கைக்குள்ள இயேசு இருந்தால், அவர் நமக்குள்ள இருந்தால் அந்த சந்தோஷத்தை நாம் சுதந்திரிக்க முடியும். அதுதான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆண்டவர் நமக்குள்ள முன்னாடி இருக்கணும். அதான் தாவீது சொல்லுவான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். எத்தனை பேர் நம்ம முன்பாக வைத்திருக்கோம்? நமக்கு பிரச்சனை வரும்போது நிறைய பாருங்க, நம்மை சோர்வு உண்டாக்குற விதத்துல நிறைய மனுஷங்க வருவாங்க. இவ்வளவுதான் உன் சம்பளமா, இவ்வளவுதான் உன் வாழ்க்கையா, இதான் உங்க வீடா, இப்படியா, இதெல்லாம் ஒரு காரா அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன ஒரு செல்போன் வச்சிருக்க. சிலர் பாருங்க சொல்லுவாங்க, சிலர் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்ந்து போகணும். உலக எண்ணங்கள் பாருங்க நம்மை சோர்வடைந்து சென்று விடுகிறது. இன்றைக்கு நம்ம ஜெயிக்கணும்னா, விசுவாசிகள் ஜெயிக்கணும்னா இயேசு நமக்கு வேணும். உலக பொருள் எப்பொழுது நம்மை ஆண்டவரை விட்டு விலகும்படியாகத்தான் செய்யும். யோவான் 16:33, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அவர் எப்படி ஜெயித்தாராம்? பட்டயத்தாலோ இல்ல ஆயுதத்தாலோ யுத்தத்தாலோ அவர் சங்காரம் செய்து ஜெயிக்கவில்லை. இயேசு இந்த உலகத்துல அவர் சிலுவையிலே பாடுபட்டு நமக்காக இரத்தம் சிந்தி நம்மை மீட்டிருக்கிறார். இன்றைக்கு அந்த மீட்பின் இரத்தம் நம்மை வெற்றி சிறக்கும்படி செய்கிறது. நம் வாழ்க்கையில் ஆண்டவரை விசுவாசிப்போம். அவரை மரண பரியந்தும் உண்மையாயிருன்னு சொல்லி வேதம் சொல்லுது. இன்னும் வசனம் சொல்லுது, எபிரேயர் 12:1-2, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்துல பொறுமையோடு விடும். நமக்குன்னு ஒரு பாதையை ஆண்டவர் வச்சிருக்கிறார். பாருங்க, நம்ம மற்றவர்களை பார்க்காதபடி விசுவாசத்தை துவக்குகிற இயேசுவை பார்த்து விட்டு அவரை மட்டும் நோக்கி பாருங்க. உங்களுக்குன்னு ஒரு வே வச்சிருக்காங்க, அதை பார்த்துட்டு ஆண்டவரை பார்த்துட்டு ஓடணும். அதுதான் இந்த உலகத்தை நம்ம வெற்றி சிறக்கப்படி செய்யும். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எனக்கு இப்படி ஒரு விசுவாசத்தை தாங்க, எனக்கு இந்த உலக எண்ணங்களுக்கு உலக ஆசைக்கு நாங்கள் விலகி ஓடி ஆண்டவருக்குள்ள நாங்கள் இன்னும் வளரணும், வெற்றி உள்ள வாழ்க்கை வாழணும்னு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாம். அன்பின் பிதாவே, இயேசுப்பா, நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த உலகம் பொல்லாங்கானின் கைக்குள்ள இருக்குது சப்பா. பொல்லாத சிந்தனை எங்களை நெருக்குகிறது. அநேக காரியங்களை நாங்கள் சோர்ந்து போய்விடுறோம். எங்களால் வெற்றி சிறக்க முடியல, ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்களை வளர முடியல சப்பா. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளாகவே நீங்க உங்களுடைய வல்லமே சப்பா நீங்க சொல்லுங்க பா, கடந்து செல்லட்டுப்பா.
ஒவ்வொருவருக்குள்ளாகவே உம்முடைய அற்புதம் நடைபெறட்டு சப்பா. ஒவ்வொருவரும் சப்பா, நாங்க சோர்ந்து போய் இருக்கிறவங்களுக்கு நீங்க புது பலனை கொடுங்க சப்பா. நாங்க உண்மை பார்த்துக்கணும், எங்களுக்கு நியமிக்கிற ஓட்டத்துல நாங்க பொறுமையாய் ஓடத்தக்க பலத்தை எங்களுக்கு கொடுங்க. எங்களையும் சப்பா உம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உம்முடைய கரத்துல அர்ப்பணித்து தாழ்த்தி விரும்பேக்கு துதி கன மகிமை உமக்கு ஏறெடுக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென். மகிமை மகிமை